ஈவினிங் போல் பாப்பாவுக்கு கொஞ்சம் பப்பாயா கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே டின்னர் குக் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லாமல் தான் வந்தேன். சரி வெங்காயம் கேரட்லாம் போட்டு ஊத்தாப்பம் மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு அதுக்கே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி பணியாரம் கூட 2 வகை சட்னி சாம்பார்லாம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் யார் இதெல்லாம் ரெடி பண்ணுறது? எப்பயும் பெஸ்ட் காம்பினேஷன் தேங்காய் சட்னி தான். அதனால அதை மட்டும் சிம்பிளாக பண்ணி வச்சிட்டேன். ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப்பில் வாரிசுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். இந்த காலத்தில் இன்னமுமே ஆண் குழந்தைய மட்டும்தான் ஒரு சில ஃபேமிலியில், ஏன் ஒரு சில ஃபேமிலி முக்கால்வாசி ஃபேமிலியில் வாரிசாக பார்க்குறாங்க. ரெண்டாவதும் பெண் குழந்தை பிறந்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வாரிசே இல்லாத மாதிரி, அந்த வம்சமே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி லுக் கொடுக்குறாங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லையேன்ட்டு ஃபீல் பண்ணுறது, எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது. இதுவே வரிசையாக 2 பெண் குழந்தை பிறந்துட்டா போதும் வாரிசு இல்லையேன்ட்டு ஃபீல் பண்ணுறது. ஆணோ பெண்ணோ எப்போ 2 பேரையும் ஈக்குவலாக ஒரே மாதிரி பார்க்குதோ அப்போ தான் அந்த வீடும் நாடும் உருப்படும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?